Taste the Daily. தமிழகத்தில் கனமழை கொட்டியும் நிரம்பாத ஏரிகள் குடிமராமத்து மற்றும் மழைநீர் சேகரிப்பு பணிகளை மேற்கொள்ளாமல் கோட்டை விட்ட ஸ்டாலினின் திமுக அரசும் நீர்வளத்துறையும் புலம்பும் விவசாயிகள் பொதுமக்கள் வேதனை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடலூர் உள்ளிட்ட வட மாவட்டங்கள், சேலம், திருப்பூர், கோவை உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்களிலும், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. இதனால் அணைகள், ஆறுகள், ஏரிகள், குளங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகள், சாலைகள் மூழ்கடிக்கப்பட்டன. இருப்பினும் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கின்ற ஏரிகளுக்கு போதிய நீர்வரத்து கிடைக்கவில்லை. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள 780 ஏரிகளில் 281 மட்டுமே முழுமையாக நிரம்பியுள்ளன. கனமழை கொட்டியும் 61 ஏரிகள் வறண்டே கிடக்கின்றன. மீதமுள்ள ஏரிகள் அரைகுறையாக நிரம்பியுள்ளன. இதே போலவே தென்காசி மாவட்டத்தில் உள்ள 543 ஏரிகளில் 296 மட்டுமே முழுமையாக நிரம்பியுள்ளன. அத்துடன் 37 ஏரிகளில் 25% குறைவாகவும், 38 ஏரிகளில் 50% குறைவாகவுமே தண்ணீர் இருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் கனமழை பெய்த நிலையில் அங்குள்ள 107 ஏரிகளில் 51 மட்டுமே நிரம்பியிருக்கின்றன. ஆனால் ஒரு சொட்டு நீர் கூட இல்லாமல் 25 ஏரிகள் வறண்டே கிடக்கின்றன. போதிய நீர்வரத்து கிடைக்காததால் தருமபுரியில் 31 ஏரிகளும், கன்னியாகுமரியில் 11 ஏரிகளும், நாமக்கல்லில் 38 ஏரிகளும் வறண்டு கிடக்கின்றன. சமீபத்தில் பெண்ணையாற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் நள்ளிரவு 2:45 மணிக்கு சாத்தனூர் அணை திறக்கப்பட்டது.